ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்குறது 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் சாப்டர் 9 டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இன் இந்தியா. டெவலப்மெண்ட் எப்படி இந்தியாவில் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கார்பெட் வெல்கம் மூலமாக 1991 இருந்து இந்தியாவில் ஒரு மிக சிறந்த ஒரு ஸ்டேபிளான க்ரோத் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அது முக்கியமானது பார்த்தீங்கன்னா எல்பிஜி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்கேஜி மாதிரி இது ஒரு எல்பிஜி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்பிஜியில் என்ன, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்னு ஒரு 3 இருக்குது. இந்த 3க்குமே ஒரு முக்கியமான காரணங்கள். ஃபஸ்ட்டு ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஓனர்ஷிப், அதாவது பப்ளிக், அதாவது கவர்மெண்ட் வச்சுருக்க எல்லா ஓனர்ஷிப்பு, அதாவது இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், ரயில்வேஸுக்கு கூட கொடுத்தாங்க. அதை மொத்தமாக மாற்றாமல் ஒரு 25% மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ஒரு ப்ரைவேட்டைசேஷன். மொத்தமாக கொடுத்துருக்காங்க ஒரு ப்ரைவேட்டைசேஷன். குளோபலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவரால் எக்கனாமியில் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் நம்ம ஒரு பார்ட்டாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்மளுக்கு ஒரு லிங்க் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. லிபரலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இவங்க தவிர்க்கிறது. Digitalizing, decontrol, deregulation, subsidies and greater role for financial institutions or the various facts of liberalization அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஆர்குமெண்ட்ஸ் அகைன்ஸ்ட் எல்பிஜி. ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்ஸ் எல்பிஜிக்கு ஃபேவர் இல்லாமல் அகைன்ஸ்டாக இருக்க ஆர்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, liberalization measures when effectively enforced to favor unrestricted entry of foreign companies. அதாவது வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்ட பல கம்பெனிகள் நம்ம நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு காரணமாக ஒன்று இருக்குது எல்பிஜி அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ப்ரைவேட்டைசேஷன் ஆர்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, இது ஒரு மோனோபோலி பவரில் இருக்குது. அடுத்து குளோபலைசேஷன் பவரில் பார்த்தீங்கன்னா, இது கம்பெனி எல்லாமே ஒரே ஒரு இது கீழே வருது, அதாவது கம்மிங் அண்டர் ஒன் மேன் ஒன் கண்ட்ரி அப்படின்றது சொல்கிறாங்க. ஆர்குமெண்ட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் எல்பிஜி, அதில் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா, எல்பிஜி லிபரலைசேஷன் நெசசரியாக இருக்குது, ஏன்னா லைசன்சிங் பாலிசிஸ் எல்லாத்துக்குமே. அதுக்கடுத்து ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இது ஒரு போதுமான அளவு வாய்ப்புகள் இதுக்கு தரப்படவில்லை அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா, குளோபலைசேஷன் இன்றைக்கி ஒரு நெசசரி, அன்றாட ஒரு தேவையாகிடுச்சு. இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம ட்ரேட் ஆகட்டும், மீட்டிங் அதெல்லாம் கண்டக்ட் பண்ணுறோம், கிளாரிஃபிகேஷன், அப்புறம் அந்த மாதிரி நிறையா கன்சல்டிங் டாக்டர், ஃபிசிஷியன்ஸ் இன் அதர் கண்ட்ரீஸ், அது மாதிரி வீடியோ கால் டு அதர் கண்ட்ரி, நம்மளோட சொந்தக்காரங்க யாராச்சும் வந்திருப்பாங்க. அது மாதிரி நம்ம டே டு டே ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் நம்ம ஒரு டேக்கிங் பாயிண்டில் இருக்கும். அடுத்து ரிலேட்டிவ் பொசிஷன்ஸ் ஆஃப் அன் எக்கனாமி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ரிலேட்டிவ் பொசிஷன்ஸ் ஆஃப் எக்கனாமி ஃபஸ்ட்டு 2014 இந்தியாவோட பர்சன்டேஜ் 5.6 இருந்துச்சு. எதை விட அப்படின்னு ஜிடிபி க்ரோத்து இந்தியா வெர்சஸ் சைனா அப்படின்னு 2 இதை எடுத்துருக்காங்க. இந்தியா சைனாவோட கொஞ்சம் கூட எப்போ 2017 ஒரு 0.1 கூட வந்திருக்கு. 2014 5.6 இருக்குது, சைனா 7.4 இருக்குது. 2015 சைனா 0.3 குறைஞ்சிருக்கு, 7.1 இருக்குது. நம்ம 6.4 முன்னேறி இருக்கோம். அதுக்கடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2016 அவங்களும் 7.0, நம்மளும் 7.0, ஈக்குவல் மேட்ச் ட்ரா. அடுத்து 2017 என்ன இருக்குது, நம்ம அவங்களோட ஒரு இது கூட வந்துட்டோம், ஒரு பாயிண்ட். அதனால் நம்ம அவங்களோட பெரிய ஜிடிபியில் வந்திருக்கோம். 2017 பொறுத்த கால்குலேஷன்ஸ் இது. அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரியல் செக்டார் ரிஃபார்ம்ஸு, நிறையா ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்துருக்காங்க. முக்கியமான இண்டஸ்ட்ரியல் ரெகுலேஷன் பிஃபோர் 1999 இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் எல்லா கம்யூனிட்டிஸுமே இருந்துச்சு. அதாவது எது வேணால் விற்றுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரைவேட் செக்டார் நிறையா இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறதுக்கு அலோடு கொடுக்கல. ப்ரைவேட் செக்டாரே இல்லை 1991 முன்னாடி. அடுத்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுலையும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுலையும் கவர்மெண்டோட இது இருந்துச்சு, கண்ட்ரோல். அதுக்கடுத்து 1991 அடுத்து என்ன மாறி இருக்குது அப்படின்னா, ட்ரக்ஸு, ஆல்கஹால் இதெல்லாம் விற்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு லைசன்ஸை நீங்கள் ரெஸ்ட்ரிக்டட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டிஃபென்ஸு, எனர்ஜி, ரயில்வே இது 3மே கவர்மெண்ட்டோடது. அப்புறம் லார்ஜ் ஸ்கேலு, அப்புறம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ப்ரைவேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டம் வந்திருக்கு. அடுத்து மார்க்கெட்டில் அவங்க பண்ணுற ஃபிக்ஸேஷன் ஆகட்டும், டிஸ்ட்ரிபியூஷன் ஆகட்டும், அதுக்கெல்லாம் அவங்களே ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இம்பேக்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம். அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம் எல்பிஜி மூலமாக அக்ரிகல்ச்சரில் என்னென்ன நன்மைகள் தீமைகள் வந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. க்ராப் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு க்ராப் இன்சூரன்ஸ் எது மூலம் கொடுத்துருவாங்க. 18 February 2016 பிரைம் மினிஸ்டர் க்ராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம், பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படின்றது மூலமாக, இது மூலமாக 5% ஆஃப் க்ராப்பை நம்மளால் ப்ராடக்ஷனில் இன்க்ரீஸ் பண்ண முடியும், குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கோல்டு ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா, இந்தியா லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃப்ரூட், அப்புறம் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் வெஜிடபிள்ஸ். ரெண்டுலேயுமே இந்தியா தான் ஃபஸ்ட்டு, செகண்ட் இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஒரு
ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ரெஃப்ரிஜரேஷன் தேவை. அதனால ரெஃப்ரிஜரேட்டடு ட்ரக்ஸு, லாரி, கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கோல்டு ஸ்டோரேஜ் அதுவும் ஒரு வகையான கோல்டு ஸ்டோரேஜ் தான். அதுக்கடுத்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் மெஷர்ஸு, அப்புறம் என்னென்ன போஸ்ட் ஹார்வெஸ்ட் மெஷர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரேட் ஆஃப் கம்யூனிட்டி, சீரியல், பல்சஸ், ஆயில் சீட், ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ், மில்க், ஃபிஷ், மீட், போல்ட்ரி, இது எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் 2016 பொறுத்தளவு ஒரு டேட்டா இது கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். அடுத்து கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் KCC அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் கொடுக்குறாங்கன்னா நபார்டு கொடுக்குறாங்க. எப்போ 1998 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் நபார்டும் சேர்ந்து இந்த ஸ்கீமை கொண்டு வந்து இது மூலமாக கிராப்பு, அதாவது விவசாய கடன் வாங்கிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கம்யூனிட்டிஸ், அக்ரிகல்ச்சரில் இருக்க மார்க்கெட் கம்யூனிட்டிஸ் APMC என்ன சேச்சுரேட்டரி பாடியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் டு ட்ரேட் இன் அக்ரிகல்ச்சர் ஆர் ஹார்டிகல்ச்சர் ஆர் லைஃப் ஸ்டாக் ப்ராடக்ட் அப்படின்றத ஒரு முக்கியமாக சொல்லியிருக்காங்க. APMC அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வரிசையாக கொடுக்குறாங்க. நம்ம அதை வந்து பின்னாடி ஃபங்க்ஷன்ஸ் அப்புறம் அதோட ஃபியூச்சர்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கறதுக்கு தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் APMC, அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி. APMCனா அதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கும் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பையும் அக்ரிகல்ச்சரில் இருக்க மார்க்கெட்டில் ஒரு ஸ்மூத்தாக கொண்டு போகணும். அதுக்கடுத்து மார்க்கெட் வந்து ஃபார்மர்ஸுக்கு ரொம்ப சர்வீஸாக இருக்கணும், அதாவது ரொம்ப தேவைகளை ஃபார்மர்ஸோட தேவைகளை பூர்த்தி செய்யணும். அடுத்து டிரான்ஸ்பரன்சி, கண்ணாடி மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியணும், அதனால ப்ரைஸ் ஃபிக்சேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து அக்ரிகல்ச்சர் அப்ளைங் அரைவல்ஸ் அண்ட் ரைஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் ஃப்ரம் டைம் டு டைம் மார்க்கெட் ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் ஃபிக்சேஷன் மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ட்ரேட் ரிஃபார்ம்ஸ், எக்ஸிம் பாலிசி SEZ அப்படின்னு இருக்கு. அடுத்து ட்ரேட் பாலிசி ரிஃபார்மில் என்னென்னா ஃப்ரீ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸு இப்போ 1991 அளவு. அடுத்து 1991 இந்த இம்போர்ட்ஸு வந்து லிமிட்டெடு நெகட்டிவ் லிஸ்ட்டுக்கு மட்டும் இம்போர்ட்ஸை கட் பண்ணுறாங்க. அப்புறம் ட்ரேட் பாலிசி ஆஃப் 1 April 1992 என்ன செய்யுது அப்படின்னா இம்போர்ட்ஸ் ஆஃப் ஆல் இன்டர்மீடியட் அண்ட் கேபிட்டல் குட்ஸு 71 ஐட்டம், அதாவது 71 குட்ஸ் வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, இம்போர்ட் பண்ணக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து ரேஷனலைசேஷன் ஆஃப் டிராஃபிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரிமூவல் ஆஃப் கான்ட்ராக்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது ட்ரேட் ரிஃபார்ம்ஸோட 2வது பாயிண்ட். இது மூலமாக நம்மளோட நிறைய டிராஃபிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது டேக்ஸ் கட்டுறது வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எக்ஸிங் பாலிசி, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பாலிசி என்ன சிசிலியன் ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம்னா எனக்கு புரிஞ்சிடும். எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷனை 25% வந்து குறைச்சி மேக் இன் இந்தியா அப்படின்னு கொண்டு வராங்க. வெளியேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு மேக் இன் இந்தியா ப்ராடக்ட் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுக்கடுத்து ஸ்டெப்ஸ் டு டிஜிட்டல் இந்தியா, அதாவது எல்லாமே ஆன்லைனில் பண்ணுறதுக்கு CA இது மாதிரி அக்கௌண்டன்ட்லாம் டெவலப் பண்ணி ஃபர்தர் மொபைல் ஆப்லே மூலயமா டேக்ஸ் ஃபில் பண்ணுறது, அது மூலமாக அவங்களுக்கான வேலைகள் வந்து ரொம்ப தவிர்க்கப்படுது. அதுக்கடுத்து ரிப்பீட்டட் சப்மிஷன் ஆஃப் ஃபிசிக்கல் காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட் அவைலபிள் எக்ஸ்போர்ட்டட் இம்போர்ட்டட் ப்ரொஃபைல் இஸ் நாட் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஆள் தான் நம்ம தொடர்ந்து ஒரே குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து இது பண்ணுறப்ப நிறைய பேப்பர் ஒர்க்ஸ்லாம் வேஸ்ட் ஆகும் அப்படின்றதுனால அந்த சப்மிஷன் தேவையில்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க. அடுத்து 24 மாதங்களுக்கு ஒரு முறை export obligation period for export items related to defense, military, store, airspace and nuclear energy to be 24 months. 24 monthsக்கு ஒரு வாட்டி அது மாதிரி ஒரு டைமிங் வச்சு இது பண்ணுறாங்க. The exim policy of 2015 to 20 is expected to double the share of Indian world trade in present level of 3% by the year. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முந்தைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இது பிரிட்டிஷில் எக்ஸ்ட்ராக்டிங் பண்ணுறப்ப வேர்ல்டை பொறுத்தளவுக்கு 52%, அதாவது பாதிக்கும் மேற்பட்ட குட்ஸ் இந்தியாவிலிருந்து தான் இது பண்ண ஆரம்பித்தாங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 3% தான் வேர்ல்டு லெவலில் நம்மளால் எக்ஸ்போர்ட்டேஷன் பண்ண முடியுது அப்படின்றது பை த 2020 trade world trade from present level of 3% by the year 2020ல வந்து இதை கொண்டு வந்தோம். இப்போ 2020 ஆயிடுச்சு. This is the year of 2020. What has been increased we don't know. ஃபிசிக்கல் ரிஃபார்ம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா SEZ நம்ம பார்க்கலான்னு நினைக்கிறேன். SEZனா முன்னாடி பார்த்துக்கலாம், அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். இது வந்து எல்லா ட்ரேட் லா மாதிரி இருக்காது, இது வந்து ஒரு தனிப்பட்ட கவனம் இந்த இது இருக்கும். இது வந்து தனியான செக்யூரிட்டிஸ் ஆகட்டும், குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே லார்ஜ் செக்டராக இருக்கும். இது வந்து ஒரு சிட்டிஸை விட்டு தள்ளி ரொம்ப தூரமாக தான் இருக்கும் இந்த SEZ அப்படின்றது. இதுக்கு பேர் தெரியும் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். அடுத்து ஃபிசிக்கல் ரிஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா GST, அப்புறம் மானிட்டரி அண்ட் ஃபினான்சியல் செக்டார் ரிஃபார்ம்ஸு. GST கொண்டு வந்தாங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், 1 ஜூலை 2017. இதுக்கு எப்போ ஆக்ட் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 29 மார்ச் 2017 அதை பாஸ் பண்ணுறாங்க.
அதுக்கடுத்து கரெக்டாக 2 months டைமில் ஜிஎஸ்டி கொண்டு வராங்க. இது என்னென்னா த மோட்டோ இஸ் ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி டேக்ஸ் 0%, 5%, 12%, 18%, 28%, இப்படியே நிறைய பெர்சன்டேஜஸ்ல இருக்குது. அடுத்து அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வர டேக்ஸ் ஒரே இடத்துல கட்ட வேண்டியது நம்மளுக்கு ஒரு லாபமாக இருக்குது. அடுத்து ஒரே டேக்ஸ் பாயிண்ட்டு, அதுக்கடுத்து இதில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் வேறு இது மாதிரி இல்லை. அடுத்து சிம்பிளர் ப்ரொசீஜர் அண்டர் ஜிஎஸ்டி. அடுத்து இன்க்ரீஸ்ட் எஃபிஷியன்சி இன் லாஜிஸ்டிக்ஸில் நம்மளோட நாலேஜ் வளர்த்துறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து மானிட்டரி அண்ட் ஃபிசிக்கல் ரிஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ரெக்வயர்மெண்ட் எஸ்எல்ஆர் சிஆர்ஆர் அப்படின்னு 2 இது இருக்குது. இது மானிட்டரி, அதாவது நமக்கு வந்து இதில் இருக்குது. இது 25% வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதாவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் லிபரலைசேஷன், இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மணி மெஷர் பண்ணுறோம் 7% ஆஃப் இன்கம், அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.